பஸ்ஸில் கிளம்புவாங்கன்னு நினைக்கிறது தான் தப்பு போல் இருக்குது. ஸோ பஸ்ஸில் போகிற கூட்டத்தை விட பைக்கில் காரில் வர கூட்டம் தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ இவ்வளோ பேர் சொந்த ஊர்லாம் விட்டுட்டு சென்னையில் வந்து இவ்வளோ நாள் இருந்திருக்காங்கன்றதை நினைக்கும் போதே நல்ல ஃபீலாக இருந்துச்சு. ஸோ அப்படி இப்படி அடிச்சு பிடிச்சி திண்டிவனம் வர்றதுக்கே மணி 8 ஆகி போச்சு. ஸோ நம்ம திண்டிவனம் ஜங்ஷனில் இருக்க இந்த உடுப்பி ருச்சி ரெஸ்டாரண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே தான் ஒரு அட்டண்டன்ஸை போட்டோம். ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாமே ஆப்போசிட்டில் இருக்க அந்த அம்மா டீ டைமில் தான் நாங்கள் சாப்பிட்ருக்கோம். இதுதான் ஃபஸ்ட் டைம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு அவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ண டிஷ்ஷஸ்லாம். ஸோ பீட்சா டைப்பில் நமக்கு தோசா பேட்டர் வச்சு தோசான்னு ஒன்று செஞ்சுருந்தாங்க. அதே மாதிரி ஃப்ரைட் பொடி இட்லி அசமாக இருந்துச்சு அவங்களோட பொடி டேஸ்ட்டு. ஸோ நல்லா சாப்பிட்டு திருப்பியும் கிளம்பியாச்சு. என்ன தெரிகிறது? ஸோ அப்படி தான் இருந்துச்சு. இந்த இருட்டுக்குள்ளே வண்டி ஓட்டும்போது சுத்தமாக கண்ணே தெரியல. அதுலேயும் ஆப்போசிட்லேருந்து வரவங்களோட அந்த வெஹிக்கிளோட லைட்ஸ் எல்லாம் அவ்வளோ பிரைட்டாக இருந்துச்சு. ஸோ ஓட்டுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு.